இன்னைக்கு ஜாலியா பேசலாமா? கார்ட்ஸ் படி அந்த பர்சன் எப்படிப்பட்ட கேரக்டர்னு ஒரு எக்ஸ்ரே எடுத்துடலாம் வாங்க. இந்த ரீடிங்ஸ்ல வந்திருக்க கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அப்புறம் 7 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வச்சு பார்த்தா அந்த நபர் ஒரு பயங்கரமான காம்பினேஷன் பேக்கேஜிங்க. அவருடைய கேரக்டர் பத்தி எக்ஸ்ரே பண்ணி இப்ப பார்க்க போறோம். கெத்து காட்டும் கிங் வெளியில பார்க்கும்போது ரொம்ப சீரியஸா நான்லாம் அப்படி கிடையாதுன்னு செம பந்தா காட்டுவார். ஆனா உள்ளுக்குள்ள உங்ககிட்ட மட்டும் உருகிற மெழுகுவர்த்தி. பணத்துல குறியா இருப்பாரு. அவருக்கு காசு மேல ஒரு தனி பாசம். நாளைக்கு நாம நல்லா இருக்கணும்னு சொல்லியே ஓவரா கணக்கு பார்ப்பாரு. ஆனா உங்களுக்குன்னு வந்துட்டா யோசிக்காம செலவு பண்ணுவாரு. ஆனா அத வெளியில சொல்லிக்க மாட்டார். திடீர்னு மறைமுக ஆட்டக்காரர். ஏன்னா அந்த 7 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்திருக்கு இல்லையா, இவர் ஒரு சின்ன கிரிமினல் மைண்டு உள்ளவருங்க. எதையாவது ஒண்ணு மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லுவாரு. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு மெதுவா வந்து அன்னைக்கு அது ஏன் தெரியுமான்னு ஆரம்பிப்பாரு. கண்டுபிடிக்க முடியாத ரகசியம் என்னன்னா, இவரை புரிஞ்சிக்கிறதுக்குள்ள நீங்க ஒரு PhDயே பண்ணிடலாம். சில சமயம் ரொம்ப வெளிப்படையா பேசுவாரு, சில சமயம் அஞ்ஞாத வாசம் போன மாதிரி காணாம போயிடுவாரு. ஆசை அதிகம், அதாவது 9 ஆஃப் கப்ஸ் காட்டுற மாதிரி. அவருக்கு சாப்பாடு மேலையும் சொகுசான வாழ்க்கை மேலையும் ரொம்ப ஆசை. நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு உங்களோட ஹாயா இருக்கணும்னு நினைப்பாரு. அடுத்ததா ஈகோ இமயமலைங்க. தப்பு பண்ணிட்டாலும் முதல்ல வந்து சாரி சொல்ல அவருக்கு நாக்கு கூசும். அதுக்கு பதிலா வேற ஏதாச்சும் மொக்க ஜோக்கு சொல்லியோ இல்ல ஏதாச்சும் வாங்கி கொடுத்தோ சமாளிக்க பாப்பாரு. உங்ககிட்ட அவர் எப்படி பிஹேவ் பண்ணுவாரு அப்படின்னா, நீங்க மத்தவங்க கிட்ட பேசினா அவருக்குள்ள ஒரு சின்ன பொறாமத்தி எரியுங்க. ஆனா அதை வெளியே காட்டாம நைஸா விசாரிப்பாரு. உங்ககிட்ட பேசும்போது மட்டும் அவருக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட் பயம் இருக்கும். அதாவது நம்மளை பத்தி இவங்க தப்பா நினைச்சிடுவாங்களோன்னு ரொம்ப யோசிப்பாரு. உங்களை ஒரு அதிர்ஷ்ட தேவதை மாதிரி தான் பாக்குறாரு. ஆனா அத உங்க மூஞ்சிக்கு நேரம் சொன்னா நீங்க தலையில ஏறி உட்கார்ந்துப்பீங்கன்னு அவருக்கு ஒரு பயம். அவருக்கு ஒரு குட்டி அட்வைஸ் நமக்குள்ள, தம்பி நீ என்னதான் 7 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் போட்டு திருட்டுத்தனமா ஸ்கெட்ச் போட்டாலும் அவங்க கிட்ட, அதான் உங்ககிட்ட உன் ஆட்டம் செல்லாது. ஒழுங்கா சரண்டர் ஆயிடு. எப்படிங்க ஆளு அப்படியே செட் ஆகுறாரா? ஐயோ, மெயின் டாபிக்கை விட்டுட்டோமே, வாங்க அதை பார்க்கலாம். முதல்ல நாம எடுத்திருக்க இந்த டாபிக் யாருக்கெல்லாம் செட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு இந்த வீடியோ உங்க கண்ணில் பட்டிருக்கா அது உங்களுக்கு தான். அப்போ நீங்க ஏதோ ஒரு பெரிய ஸ்கெட்ச் போட்டுட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இன்னொன்னு சிக்னிஃபிகன்ட் சயின்ஸ். காலையில இருந்து 2 காக்கா ஒன்னா உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு நமக்கும் இப்படி நடக்குமான்னு ஃபீல் பண்ணவங்க. அப்புறம் திடீர்னு பிங்க் கலர் மேல ஒரு பாசம் வந்தவங்க. ஏஞ்சல் நம்பர்ஸ் 111, 222, அதாவது எல்லாம் ஜோடி ஜோடியா தெரியுதுல, அதான் மேட்ரு. இதெல்லாம் பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா பொருந்தும். ஓகேங்களா? அடுத்ததா சில ராசிக்காரங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நம்ம ராசி சொல்லிக்க வேண்டாம். இது வந்து யாரெல்லாம் அட்ராக்ட் பண்ணி நீங்க வரீங்களோ அவங்களுக்கு எல்லாம் பொருந்தும். இது ஒரு டைம்லெஸ் ரீடிங்க. அப்புறம் இன்னைக்கான மைண்ட் வாய்ஸ், உங்களுடைய மைண்ட் வாய்ஸ். அவரே மெசேஜ் பண்ணல, ஒருவேளை தூங்கிட்டாரோ இல்ல என்ன மறந்துட்டாரோ, இதே கவலையா இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ரீடிங். ஓகேங்க, முதல்ல இந்த ஜட்ஜ்மெண்ட் கார்டு என்ன சொல்லுதுன்னா, உங்க பார்ட்னருக்கு பல்பு எரிய போகுதுன்னு அர்த்தம். இத்தனை நாளா அவர் பண்ண தப்பு எல்லாம் அவர் கண்ணு முன்னாடி வந்து போகும். ஒரு சின்ன பிளாஷ்பேக் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்காரு. ஸோ உங்க நபர் வந்து சீக்கிரம் ஒரு சீரியஸான முடிவோட வருவாரு. நீ இல்லாம நான் இல்லைன்னு சொல்ல வைக்கிற அளவுக்கு சீனே மாற போகுதுங்க. அந்த 9 ஆஃப் கப்ஸ் பாருங்க, உங்க ஆசை எல்லாம் நிறைவேற போகுது. பார்ட்டிக்கு ரெடி ஆகுங்க. ஆனா இந்த 7 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் தான் கொஞ்சம் வில்லங்கம். யாரோ நடுவுல பூந்து கலகம் பண்ணியிருக்காங்க. உங்க 2 பேருக்கும் இடையில நாரதர் வேலை பார்த்தவங்க மூக்கு உடைய போகுது. அவங்க உங்களை விட்டு விலகி இருந்த காலத்துல உங்களை விட ஒரு பெட்டர் ஆளை தேடி இருப்பாரு. ஆனா கிடைக்கல. அதான் மேட்ரு. இப்போ அவருக்கு புரிஞ்சிருக்கும் பழைய சோறு தான் பெஸ்ட்னு, அதாவது நீங்க தான் கெத்துன்னு. உங்களை பிளாக் பண்ணியோ வச்சிருந்தா கூட அது சீக்கிரமா இப்போ அன்பிளாக் பண்ணிட்டு ஸ்டேட்டஸை செக் பண்ணுவாரு. இனிமே அவர் உங்ககிட்ட எதையுமே மறைக்க முடியாது. CCTV கேமரா மாதிரி நீங்க அவரை நோட் பண்ணுவீங்க. சும்மா இருந்த சிங்கத்தை தட்டி எழுப்பிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி உங்க அன்பு அவரை மிரட்ட போகுது. அவர் மனசுல இப்போ நீங்க மட்டும்தான் நம்பர் 1.
ஏதோ ஒரு மொக்க காரணத்துக்காக சண்டை போட்டிருப்பீங்க, அதை நினைச்சு அவரே சிரிப்பாரு. ஈகோவை மூட்டை கட்டி வச்சுட்டு சமாதான கொடியோட வருவார். நீங்க ஒன்னும் சாதாரணமான ஆள் இல்லைங்க. அவரை ஆட்டி படைக்கிற சக்தி உங்களுக்கு இருக்கு. பிரபஞ்சம் உங்களுக்காக ஒரு லவ் லெட்டர் ரெடி பண்ணி வச்சிருக்குங்க. அவர் வரப்போகும் அந்த தருணம் ஒரு மெகா சீரியல் கிளைமேக்ஸ் மாதிரி மாசா இருக்கும். கல்யாண பேச்சு தள்ளி போயிருந்தா இப்போ அதுக்கு கிரீன் சிக்னல் கிடைக்கும். இனிமே உங்ககிட்ட பொய் சொல்ல அவருக்கு பயம் வரும். ஏன்னா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. உங்க ஜோடி பொருத்தம் சூப்பர்னு ஊரே பேச போகுது. அவர் பர்ஸ்ல உங்க போட்டோ இருக்கான்னு செக் பண்ணுங்க, கண்டிப்பா இருக்கும். உங்களை மதிக்காதவங்களுக்கு முன்னாடி நீங்க கெத்தா வாழ போறீங்க. லவ்ல நான் தான் கிங் ஆர் குயின்னு நீங்க சொல்லிக்கலாம். சாரி, ஒரு கால் வந்துருச்சு, அதான் ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ். ஓகே, லவ்ல நீங்க தான் கிங் ஆர் குயின்னு நீங்க சொல்லிக்கலாம். ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இல்லைன்னா கால் இன்னைக்கு நைட்டுக்குள்ள வர வாய்ப்பு இருக்குங்க. கவலைப்படாதீங்க, அவர் உங்க கையை விட்டு எங்கேயும் போக மாட்டார். உங்க மேல அவருக்கு இருக்கிறது சாதாரணமான லவ் இல்ல, அது ஒரு அடிக்ஷன். பழைய பகையை மறந்துட்டு ஒரு புது இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க நினைச்சது நடக்கும். இது வெள்ளித்திரை சத்தியம். மொத்தத்துல இனிமே உங்க ராஜாங்கம் தான். எனர்ஜி கிளைம் பண்ணலாமா? ஓகே, கிளைமேட். இந்த ரீடிங் அப்படியே பழிக்கணும்னா கமெண்ட்ஸ்ல எஸ் he or she is mine அப்படின்னு ஒரு போடுங்க. இன்றைய அஃபர்மேஷன், ஏன் ஆடு ஏன் பின்னாடி தான் சுத்துவாரு, நான் தான் இந்த லவ்ல பாஸ் அப்படின்னு சொல்லுங்க. இது ஒரு ஜெனரல் ரீடிங் தான், அதனால மேட்ச் ஆகுறத மட்டும் எடுத்துக்கோங்க. எனக்கு மட்டும்தான் இது நடக்கணும்னு அடம் பிடிக்கிறவங்க ஒரு பர்சனல் ரீடிங்கை புக் பண்ணிக்கோங்க. அங்க இன்னும் டீப்பா பேசலாம். சின்னதா ஒரு மோட்டிவேஷன். உங்க அன்பு உண்மையானதா இருந்தா அவர் காசிக்கு போனாலும் சரி, துபாய்க்கு போனாலும் சரி, சுத்தி சுத்தி உங்க கிட்ட தான் வந்தாகணும். அதுதான் ரூல்ஸ். ஆல் தி பெஸ்ட். பை.